அவன் அந்த கத்தியை தொட்டதும் என்ன ஃபீல் பண்ணான், எதுக்கு அந்த கத்தியை அப்படியே கீழே போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடி போனான் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அன்னைக்கு என்ன நடந்தது? அவன் கத்தியை தொட்டவுடன் அந்த கத்தி ஒரே குளிர் பிடிச்ச மாதிரி நடுங்க ஆரம்பிச்சுது. அவன் கையும் சேர்ந்து நடுங்குது. அந்த கத்தியில் இருந்த அந்த கண்ணு மெதுவாக திறக்க ஆரம்பிச்சுது. அந்த கண்ணை திறந்த உடனே அது நேராக அவனை பார்த்து, நீ தான் அடுத்த டார்கெட்டுன்னு ஒரு மெதுவான குரல் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த குரலை கேட்ட உடனே அவன் கையில் இருந்த கத்தி தானாகவே அவன் கையை டைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் பயந்துட்டு கத்தியை கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி ஓட ஆரம்பித்தான். வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்ததும் அந்த கதவு தானாகவே மூடிக்கிச்சு. அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறான். அந்த கத்தி தரையில் இல்லை, அப்படியே மேலேயே அவன் பின்னாடி நகர ஆரம்பிச்சது. மிதந்துக்கிட்டே நகர ஆரம்பிக்குது. அவன் மூச்சு அடைச்சி அப்படியே நின்றுட்டான் பயத்தில். அப்போது அந்த குரல் மீண்டும் கேட்குது, நெக்ஸ்ட் டார்கெட் நீ தான் அப்படின்னு. இது பழிவாங்க காத்திருக்கிறது. அந்த வீட்டில் முன்னாடி நடந்த கொலை அந்த கத்தியால் தான் நடந்தது. அதனால தான் அந்த கத்தியை மந்திர பூஜை செஞ்சு மூடி வச்சாங்க. இவன் அதை தெரியாமலே திறந்து விட்டுட்டான். இனி என்ன நடக்க போகுதோ தெரியல. அடுத்த பாட்டில் பார்க்கலாமா?